சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உடற்பயிற்சிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. உங்களை மாதிரி விவசாயிகள்லாம் காலையில் எழுந்து ஒரு வேப்பங்குச்சி அல்லது ஆலங்குச்சியை வாயில் வச்சுக்கிட்டு நிலத்தை சுற்றி வந்துடுவீங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிடுறீங்க. ஒன்று வாக்கிங் நடைப்பயிற்சி, 2வது பயிரை பார்த்துடுறீங்க தினமும். ஆனால் நகர்ப்புற வாசிகளுக்கு இது 2மே நடைபெறுவதில்லை. காலையில் எழுந்து ஒரு நடைப்பயிற்சியாவது செய்யலாமேன்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அலுவலகம் போனாலும் மாடிப்படி ஏறி இறங்கறதில்ல. லிஃப்ட் இருக்கா, அதில் போயிடலாமேன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சமாவது நடைப்பயிற்சி இருந்தால் தானே உடல் நலன் மேம்படும். சிலர் என்ன பண்ணுறாங்க, நடைப்பயிற்சியை வீட்டிலையே செய்கிறதுக்காக ட்ரெட்மில்னு ஒரு மெஷினை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதையும் முறையாக பயன்படுத்துகிறாங்களான்னா இல்லைங்கிற பதில் தான் வருது. செந்தில்குமார் ஐயா, அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் ஒரு சில வேலைகளை ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் செய்திருக்காங்க. நடைப்பயணமாக கோயில் குளம் போகிறது, தை மாசமா பழனி பாத யாத்திரை கிளம்பிடுறாங்க. அப்புறம் வருஷா வருஷம் வேளாங்கண்ணி பாத யாத்திரை இருக்குது. திருச்சிராப்பள்ளி சமயபுரம் கோயிலுக்கு நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நமது உடலுக்கு ஒரு பயிற்சி, மனசுக்கும் தான். அப்புறம் இப்படி நீண்ட தூரம் நடைப்பயிற்சி போகும்போது கடந்து போகும் கிராமங்கள், அந்த பகுதி மக்கள், அவங்க கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அங்கே என்ன பயிர்கள் மரம் மட்டெல்லாம் இருக்குது, கால்நடைகள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்திய நாட்டில் அதிக தூரம் பாத யாத்திரை செய்தவர் வினோபா பாவே. அவர் எங்கே போனாலும் நடந்து செல்வதை ஒரு குறிக்கோளாகவே வச்சிருந்தாராம். ரொம்ப தூரம் நடைப்பயணம் போனாலும் எப்பவும் சோர்வடையாமல் இருக்க பால்முறி தான் காரணமா. அது என்ன பால்முறி? செந்தில்குமார் ஐயாவுக்கு வந்த மாதிரி நமக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. பால் காய்ச்சும் போது பால் பொங்கி வரும், அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழச் சாற்றை பிழிஞ்சா அதுதான் பால்முறியா. இதை காலையில் சாப்பிட்டுட்டு அல்லது குடிச்சிட்டு நடக்க தொடங்கினா மதியம் வரைக்கும் நடக்கலாமா. இந்த பால் முறியத்தான் இப்போ உடற்பயிற்சி கூடங்கள்லாம் கொடுக்குறாங்களாம். அவ்வளவு சக்தி உடையது இந்த பால்முறி. இப்படி அந்த காலத்தில் நல்லா சாப்பிட்டாங்க, சக்தி உள்ள உணவாக பார்த்து சாப்பிட்டாங்க. கடினமான உடற்பயிற்சியும் உழைப்பும் இருந்தது. ஆனால் இப்போ அப்படியா? கண்டதை கடையதை நாமளும் சாப்பிட்றோம். நம்ம பிள்ளைங்களை கேட்கவே வேண்டாம். எதெல்லாம் நமது உடம்புக்கு நமது சூழலுக்கு ஆகாதோ அதைத்தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதோடவா, சாப்பிட்டுக்கிட்டே ஆன்னு தொலைக்காட்சியை வேற பார்க்குறாங்க. என்ன சாப்பிட்றாங்க, ஏது சாப்பிட்றாங்க, என்ன கட்டுப்பாடுன்னு ஒன்றும் புரியலை, தெரியலை. தெரிந்தே சில தவறுகளை செய்கிறோம். ஒன்றுமே புரியலை உலகத்தில் அப்படின்னு பாட்டு பாடுவது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.